எப்பங்க எல்சியூல இருந்து படம் வரும்? இந்த ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு ஒரு படம் பண்றேன்னு சொன்னீங்க, அது என்னதாச்சு? ஏன் திடீர்னு அல்லு அர்ஜுன் சார் கூட படம் பண்றீங்க? அப்ப கைதி 2 இப்ப இல்லையா? இந்த பென்ஸ் படம் வருதுன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களே ஒரு பிரஸ் மீட்ல பதில் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதுக்கடுத்து ரஜினி சார் கமல் சார் படம் ஒரு 1.5 மாதம் சின்சியராக எழுதினேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு. 1.5 மாதம் கழிச்சு நேரில் போய் மீட் பண்ணி 2 பேருக்கும் தனித்தனியாக நரேஷன் போச்சு. 2 பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே. பட் ஆனால் என்னென்னா 2 பேரும் ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு 2 பேரும் சொன்னாங்க. பட் லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது. அண்ட் அதை நான் ஜெனுவனாக சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். எல்சியூன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல. அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தியரியில் எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது. நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். கைதி 2 ஆகட்டும், விக்ரம் 2 ஆகட்டும், ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும், இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது. இது எல்லாமே என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் எல்சியூ மூடப்படல. எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணலான்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலான்னு யோசிச்சது தான். ஸோ என்னோட அடுத்த படம் கைதி 2 தான் இருக்கும். பென்ஸ் இருக்குது, அதுவும் எல்சியூக்குள்ளே தான் வருது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துட்டே இருக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்சியூல நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.